வெல்கம் டு ஜெனி கிரைம் கட்ஸ். சென்னை ஆவடியில சேக்காடுன்னு ஒரு பகுதி இருக்கு. அந்த பகுதியில இருக்கிற 67 வயசான ஜெகதீசன் 58 வயசான தன்னோட மனைவி விலாசினி கூட வாழ்ந்துட்டு வந்திருக்காரு. இவங்க 2 பேரும் சென்னை தங்கசாலை பக்கத்துல இருக்கிற ஒரு அரசு அச்சகத்துல வேலை பார்த்து வயசு முதிர்ச்சி காரணமா ரிட்டையர்ட் ஆகியிருக்காங்க. இந்த ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறமா தம்பதி 2 பேரும் அந்த வயசான காலத்திலயும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து சந்தோஷமா தான் வாழ்ந்திருக்காங்க. இப்படி இருக்கும் போதுதான் இவங்களோட சந்தோஷத்தை சிதைக்கிற மாதிரி ஒரு மோசமான நாள் வருது. சரியா 2018 நவம்பர் 27ஆம் தேதி காலையில தம்பதிகள் வாழ்ந்துட்டு வர்ற அந்த வீட்டோட மெயின் என்ட்ரன்ஸ் ஓபன்ல இருந்திருக்கு. அந்த வழியா போன ஒரு சிலர் இன்னைக்கு மட்டும் எதுக்காக இந்த வீட்டோட என்ட்ரன்ஸ் கேட் ஓபன்ல இருக்குன்னு தெரியாம அவங்களுக்குள்ளேயே யோசிச்சுக்கிட்டு அங்க இருந்து கிளம்பியிருக்காங்க. அதே டைம்ல அந்த வீட்டுக்கு ஒரு தச்சர் வந்திருக்காரு. சொல்ல போனா வயசான தம்பதிகள் வாழ்ந்துட்டு வர அந்த வீட்டுல தச்சரை வர வச்சு ஒரு சில வீட்டு வேலை பாக்குறதுக்காக ஜெகதீசன் தான் தச்சரை தன்னோட வீட்டுக்கு வர சொல்லியிருக்காரு. இப்போ அந்த நபர் அந்த வீட்டுக்குள்ள போகும்போதே அந்த வீட்டோட மெயின் டோரும் ஓபன்ல தான் இருந்திருக்கு. சோ ஜெகதீசனோட பேரை சொல்லிக்கிட்டே அந்த வீட்டுக்குள்ள அடியெடுத்து வச்ச அவரு போன வேகத்துல தலை தெறிக்க வெளியில ஓடி வந்திருக்காரு. ஏன்னா அந்த வீட்டுக்குள்ள ஜெகதீசனும் அவரோட மனைவியான விலாசினியும் அங்க இருந்த பெட்ல ரத்த வெள்ளத்துல இறந்து கிடந்திருக்காங்க. அந்த தச்சரோட அலறல் சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்துல உள்ள எல்லாரும் அந்த வீட்டுக்கு ஓடி வந்திருக்காங்க. அதே நேரத்துல இந்த பயங்கரமான சம்பவத்தை பத்தி ஜெகதீசனோட தம்பியான கோபிநாத்துக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்றாங்க. தான் அண்ணனோட ஃபேமிலி இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சதும் துடிச்சு போன அவரு உடனடியா அந்த வீட்டுக்கு வந்து சடலத்தை பார்த்ததுக்கு அப்புறமா அந்த ஏரியா போலீஸ்க்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்றாரு. போலீஸ் அதிகாரிகள் மற்றும் ஃபாரன்சிக் டீமை சேர்ந்தவங்க இப்படின்னு இவங்க எல்லாரும் சம்பவ இடத்துக்கு வந்து கிரைம் நடந்த அந்த ரூம் உட்பட அந்த வீட்டை சுத்தி இருக்கிற எல்லா இடத்துலயும் கில்லருக்கு எதிராக ஏதாவது தடயம் கிடைக்குமான்னு அலசி ஆராய ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஆராய்ச்சி அப்போ கிரைம் நடந்த அந்த வீட்டுக்குள்ள ரத்த கரை படிஞ்ச ஒரு தடி கிடைச்சிருக்கு. அப்படின்னா கில்லர் அந்த தடியை யூஸ் பண்ணி தான் தம்பதி 2 பேரையும் கொலை பண்ணிருக்கணும்னு போலீஸ் கன்ஃபார்ம் பண்றாங்க. ஆனா கொலை பண்ண வந்த அந்த கில்லர் யாரு, எதுக்காக இந்த வயசான தம்பதியை இந்த அளவுக்கு கொடூரமா கொலை பண்ணணும்? இந்த விசாரணை அப்போ ஜெகதீசனோட தம்பியான கோபிநாத் போலீஸ் கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை ஷேர் பண்றாங்க. அதாவது என்னோட அண்ணனுக்கு சொத்து பிரச்சனையும் கிடையாது, தனிப்பட்ட விதத்துல எதிரியும் கிடையாது. கடந்த சில நாட்களா என்னோட அண்ணன் சுரேஷ் அப்படிங்கிற 28 வயசு மதிக்கத்தக்க ஒரு பையன் கூட தான் கொஞ்சம் க்ளோஸா பழகிட்டு இருந்தான். அந்த பையனும் என்னோட அண்ணன் வீட்டை ஒட்டி இருக்கிற இன்னொரு வீட்டுல தான் குடும்பத்தோட ஸ்டே பண்ணி இருந்தான்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறமா போலீஸ் அதிகாரிகள் சுரேஷ் ஸ்டே பண்ணி இருக்கிற அந்த குறிப்பிட்ட வீட்டுக்கு போய் பார்க்கும்போது அந்த வீட்டை வெளிப்பக்கமா லாக் பண்ணிட்டு சுரேஷ் குடும்பத்தோட எஸ்கேப் ஆன விஷயம் தெரிய வருது. ஸோ ஆவடியில் இருக்கிற பஸ் ஸ்டாண்ட், ரயில்வே ஸ்டேஷன், ஆட்டோ ஸ்டாண்ட் இப்படின்னு ஒவ்வொரு இடத்துலையும் அவனை தேட ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்தில் அங்கிருந்த எல்லா சிசிடிவி கேமராவையும் தரவா செக் பண்ணும்போது சுரேஷ் நவம்பர் 26ஆம் தேதி நைட்டு 11:56க்கு ஆவடியில் இருக்கிற ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்திருக்கான். அடுத்ததா ஆவடி ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போற லோக்கல் ட்ரெயின்ல ஏறி குடும்பத்தோட டிராவல் பண்ணியிருக்கான். அதுக்கப்புறமா சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன்ல இறங்கி அங்கிருந்து நெல்லூர் ட்ரெயின்ல ஏறி தன்னோட மனைவி குழந்தைங்க கூட தப்பிச்சு போன அந்த காட்சி சிசிடிவி கேமரால பதிவாகிருக்கு. அப்படின்னா நவம்பர் 26ஆம் தேதி நைட்டே வயசான தம்பதி 2 பேரையும் கொலை பண்ணிட்டு தப்பிக்கிறதுக்காக ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயிருப்பாங்கன்னு போலீஸ் யூகிக்கிறாங்க. இப்போ சுரேஷ் மற்றும் சுரேஷோட மனைவி இவங்க 2 பேரும் எப்படி இருப்பாங்கன்னு போலீஸ்க்கு தெரிஞ்சிருச்சு. இதுக்கிடையில சுரேஷோட சொந்த ஊர் ஆந்திரால இருக்கிற விசாகப்பட்டினம்னு விசாரணை மூலமா கண்டுபிடிக்கிறாங்க. எப்படியும் தம்பதி 2 பேரும் நெல்லூர் ட்ரெயின்ல இருந்து இறங்கி அடைக்கலம் தேடி விசாகப்பட்டினத்துக்கு தான் போவாங்கன்னு முன்கூட்டியே யூகிச்ச போலீஸ் நெல்லூர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஒரு தனிப்படையையும் விசாகப்பட்டினத்துக்கு இன்னொரு தனிப்படையையும் அனுப்பியிருக்காங்க. மேற்கொண்டு விசாகப்பட்டினம் போலீஸ் உதவியோட சுரேஷை பத்தி விசாரிக்கும் போது சென்னை போலீஸோட தலையில மிகப்பெரிய இடியே இறங்கியிருக்கு. அதுக்கான காரணம் என்னன்னா சுரேஷ் மேல ஆல்ரெடி கொலை, வழிப்பறி, பெண்களை பாலியல் வன்கொடுமை பண்றது இப்படின்னு மொத்தம் 27 வழக்கு அவன் ஒருத்தன் மேல இருந்திருக்கு. சோ 2017ல விசாகப்பட்டினம் போலீஸ் பல குற்ற செயல்கள்ல ஈடுபட்ட சுரேஷை கண்டுபிடிச்சு அவனை கைது பண்ணிருக்காங்க. ஆனா சமயோஜித கில்லாடியான அவன் தன்னை கைது பண்ணின போலீஸ் அதிகாரிகளையே அடிச்சு போட்டுட்டு அவங்க கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகி கடந்த 1 வருஷமா ஆந்திரா போலீஸ்க்கு தண்ணி காட்டிட்டு இருந்திருக்கான்.
இப்படி ஆந்திரா போலீஸ் கிட்ட இருந்து தப்பிச்சு தலைமறைவா வாழ்ந்துட்டு வந்த அந்த இடைப்பட்ட கேப்ல தான் வயசான தம்பதியோட கொலையும் நடந்திருக்கு. சுரேஷ் பத்தின எல்லா விஷயமும் ஆவடி போலீஸ்க்கு தெரிஞ்சதும் அவங்க எல்லாரும் பயங்கரமா ஷாக் ஆகியிருக்காங்க. இருந்தாலும் அவங்களோட தேடுதல் முயற்சியை கைவிடாம விசாரணையை தீவிரப்படுத்திட்டு இருக்கும் போதுதான் சுரேஷுக்கு ஒரு வளர்ப்பு தாய் இருக்கிற விஷயம் தெரிய வருது. சோ கண்டிப்பா சுரேஷ் அவனோட அம்மாவுக்கு கால் பண்ணி பேசியிருப்பான். அவன் பேசின அந்த செல்போன் நம்பரை ட்ரேஸ் பண்ணி அவன் இருக்கிற இடத்த சீக்கிரமா கண்டுபிடிச்சிடலான்னு நினைச்சு விசாகப்பட்டினத்துல இருக்கிற சுரேஷோட வளர்ப்பு தாய் வீட்டுக்கு போயிருக்காங்க. சென்னை போலீஸ் நினைச்ச மாதிரியே சுரேஷ் அவனோட வளர்ப்பு தாய்க்கு கால் பண்ணி பேசியிருக்கான். ஆனா அப்படி அவன் கால் பண்ணி பேசினது அவனோட மொபைல்ல இருந்து இல்ல. போலீஸ் கிட்ட எக்காரணத்தை கொண்டு மாட்டிடக்கூடாது அப்படிங்கறதுல ரொம்ப உறுதியா இருந்திருக்கான். சோ ரோட்ல நடமாடுற வழிபோக்கர், பஸ் ஸ்டாண்ட்ல பஸ்ஸுக்காக வெயிட் பண்றவங்க, ரயில்வே ஸ்டேஷன்ல உள்ளவங்க, டீ கடைக்கு வர்றவங்க இப்படின்னு அவன் இருக்கிற இடத்துல யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க கிட்ட மொபைலை வாங்கி அப்பப்ப அவனோட அம்மா கிட்ட பேசியிருக்கான். இதனாலேயே சுரேஷ் இருக்கிற இடத்த கண்டுபிடிக்கிறது போலீஸ்க்கு மிகப்பெரிய சவாலா மாறுது. அந்த சவாலை சீக்கிரமா முறியடிக்க நினைச்ச போலீஸ் சுரேஷ் உட்பட சுரேஷ் மனைவியோட போட்டோவை சென்னை மற்றும் ஆந்திரா முழுக்க போஸ்ட் அடிச்சு ஒட்டி இந்த தம்பதியை யாராவது எங்கேயாவது பாத்தீங்கன்னா உடனே 100க்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுங்க, அப்படி இல்லைன்னா இந்த குறிப்பிட்ட மொபைல் நம்பருக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுங்கன்னு சொல்லி போலீஸோட 2 மொபைல் நம்பரை குறிப்பிட்டிருக்காங்க. இப்படி இருக்கும் போதுதான் சுரேஷ் தம்பதி குடும்பத்தோட வட மாநிலத்துல பதுங்கி இருக்கிறதா போலீஸ்க்கு ஒரு ரகசிய தகவல் கிடைச்சிருக்கு. சோ உத்தரப்பிரதேஷ், விஜயவாடா, இந்துப்பூர், அனந்தபூர், ஒடிசா, கொல்கத்தா இப்படின்னு இன்னும் ஏகப்பட்ட பகுதியில பல தனிப்படையை அமைச்சு தேடுதலை தீவிரப்படுத்தி இருக்காங்க. இந்த தேடுதல் வேட்டையப்போ சுரேஷ் கொல்கத்தால ஒரு குறிப்பிட்ட பகுதியில தலைமறைவா இருக்கான் அப்படிங்கிற விஷயத்த அடையாளம் தெரியாத ஒரு சிலர் போலீஸ்க்கு தெரியப்படுத்தியிருக்காங்க. சோ கொல்கத்தாக்கு போன போலீஸ் அங்கிருந்த சுரேஷை அரெஸ்ட் பண்ணி விசாரிச்சதுல போலீஸால கைது பண்ணப்பட்ட அந்த நபர் சுரேஷ் கிடையாதுன்னு தெரிய வருது. சொல்ல போனா அந்த நபர் உடல் அமைப்பிலையும் முக ஜாடையிலையும் அசல் சுரேஷ் மாதிரி இருந்திருக்காங்களே தவிர அந்த நபர் உண்மையான சுரேஷ் கிடையாது. இந்த விஷயம் ஆரம்பத்துல போலீஸ்க்கு ஏமாற்றத்தை கொடுத்தாலும் உண்மையான கில்லரை கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படிங்கறதுல சென்னை போலீஸ் ரொம்ப உறுதியா இருந்திருக்காங்க. சோ அவங்களோட ஃபுல் எஃபோர்ட்டை போட்டு விடாமுயற்சியோட தேடினதுக்கு பலனா உத்தரகாண்ட்ல ஹரித்வார்னு சொல்லப்படுற அந்த பகுதியில இருந்து சுரேஷையும் அவனோட மனைவியையும் கைது பண்ணி பிளைட் மூலமா சென்னையில இருக்கிற ஆவடிக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. ஆந்திராவை பூர்வீகமா கொண்ட அந்த இளம் தம்பதிகள் 2 பேரும் சென்னையை பூர்வீகமா கொண்ட அந்த வயசான தம்பதிகளை எதுக்காக கொலை பண்ணினாங்கன்னு தெரிஞ்சுக்க வீடியோவை எந்த ஒரு இடத்துலயும் ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா கேளுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க. நீங்க தர்ற ஒவ்வொரு லைக்கும் தான் உங்களோட ஆதரவை எங்களுக்கு தெரியப்படுத்தும். சோ மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சென்னை ஆவடியை சேர்ந்த அந்த வயசான தம்பதிக்கு ஏக்கர் கணக்குல விவசாய நிலமும் அவங்க ஸ்டே பண்ணி இருக்கிற அந்த வீட்டை சுத்தி தோட்டம் மாதிரி ஒரு பெரிய நிலப்பரப்பும் இருந்திருக்கு. இவங்களுக்கு பணம் மற்றும் சொத்து ரிலேட்டடா எந்த ஒரு குறையும் இல்லாம செல்வ செழிப்போட இருந்தாலும் அது எல்லாத்தையும் அனுபவிக்க ஒரு வாரிசு இல்ல. சோ வாரிசு இல்லாத அந்த சொத்தை ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் சேர்ந்துதான் பராமரிச்சுட்டு வந்திருக்காங்க. இது போக தான் வீட்டு காம்பவுண்டுக்குள்ள இருக்கிற அந்த தோட்டத்தை ஹவுஸ் ஓனரான ஜெகதீசன் தான் அப்பப்ப கிளீன் பண்ணிட்டு இருந்திருக்காரு. ஆனா அவருக்கு வயசாகிட்டே போனனால தோட்டத்தை கிளீன் பண்றதுக்கு ஒரு ஆளை வேலைக்கு சேர்த்தா மட்டும்தான் நம்மளால ஃப்ரீயா இருக்க முடியும்னு நினைச்சு தோட்ட வேலைக்கு ஆள் தேவைன்னு எழுதி போட்டிருக்காரு. சரியா 2018 நவம்பர் 11 காலையில ஆந்திரா போலீஸால தேடப்பட்டு இருக்கிற சுரேஷ் ரங்காராவ் தன்னோட மனைவியான பூவலட்சுமியையும் தன்னோட 4 வயசு குழந்தையையும் கூட்டிட்டு அந்த முதியவர் வீட்டுக்கு வந்து வேலை கேட்டிருக்கான். இறக்க குணமுள்ள அந்த தாத்தா 4 வயசு குழந்தைய பார்த்ததும் அந்த தம்பதியோட பேக்ரவுண்ட பத்தி எதுவும் விசாரிக்காம தன்னோட பண்ணையில இருக்கிற அந்த தோட்டத்து வீட்டுல ஆந்திராவை சேர்ந்த தம்பதியை ஸ்டே பண்ண வச்சு தோட்ட வேலையை பார்க்க சொல்லியிருக்காரு. மேற்கொண்டு எப்பவும் வீட்லயே இருக்கிற அந்த முதியவர் தனக்கு இப்ப வர குழந்தை பிறக்கவே இல்லை அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் தோட்ட வேலைக்கு வந்த சுரேஷ் கிட்ட சொல்லி ஃபீல் பண்ணிருக்காரு. இது மட்டும் இல்லாம சுரேஷ் வேலைக்கு சேர்ந்ததுல இருந்து ஹவுஸ் ஓனரான ஜெகதீஷ மது கடைக்கு கூட்டிட்டு போய் மது குடிக்க வச்சிருக்கான். இதுக்கடையில அந்த தாத்தாவும் பாட்டியும் எப்பவும் வீட்டுல தனியா தான் இருக்காங்க. வயசான இவங்க கிட்ட நிறைய பணமும் நகையும் இருக்கு. சோ வாரிசு இல்லாத இவங்களை கொலை பண்ணிட்டு அந்த வீட்டுல இருக்கிற நகை பணம் இப்படின்னு
எல்லாத்தையும் எடுத்துட்டு ஒரு பணக்கார வாழ்க்கைய வாழலான்னு நினைச்சிருக்கான். இத பத்தி தன்னோட மனைவியான பூவலட்சுமி கிட்ட சொல்லும்போது, அந்த பொண்ணு நம்மள நம்பி அடைக்கலம் கொடுத்தவங்கள இந்த மாதிரி ஏமாத்த கூடாதுன்னு சொல்லி அட்வைஸ் பண்ணாம, அவளும் இந்த பிளானுக்கு கிரீன் சிக்னல் கொடுத்திருக்கா. இந்த தம்பதி 2 பேரும் வேலைக்கு ஜாயின் பண்ண 15வது நாளே, அதாவது நவம்பர் 26ஆம் தேதி நைட்டு 10 மணிக்கு மேல சுரேஷ் ஒரு பெரிய தடியை எடுத்துட்டு அந்த முதியவரோட வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்கான். இந்த டைம்ல தம்பதி 2 பேரும் அவங்களோட பெட்ரூம்ல படுத்து அசந்து தூங்கிட்டு இருந்திருக்காங்க. இதுதான் கொலை பண்றதுக்கு சரியான நேரம்னு நினைச்ச அவன் கொஞ்சம் கூட யோசிக்காம கையில வச்சிருந்த அந்த பெரிய தடியால தம்பதி 2 பேரோட தலையிலையும் தொடர்ந்து பல தடவை அடிச்சு அவங்கள கொலை பண்ணிருக்கான். அதுக்கப்புறமா தான் மனைவி கூட சேர்ந்து அந்த வீட்டுல இருந்த 70 சவரன் நகை மற்றும் பணம் இப்படின்னு எல்லாத்தையும் திருடிட்டு எதுவும் தெரியாத மாதிரி நைட்டோட நைட்டா குடும்பத்தோட ரயில்வே ஸ்டேஷனுக்கு போய் அங்க இருந்த ட்ரெயின்ல ஏறி எஸ்கேப் ஆகியிருக்கான். ஃபைனலா பல மாச தேடுதலுக்கு அப்புறம் உத்தரகாண்ட்ல இருந்த சுரேஷ் மற்றும் பூவலட்சுமியை அரெஸ்ட் பண்ணின போலீஸ் அவங்கள ஜெயில அடைச்சிருக்காங்க. இப்படி இவங்க 2 பேரும் ஜெயிலுக்குள்ள கம்பி எண்ணிட்டு இருந்த அந்த டைம்ல தான், அதாவது 2020 மார்ச் மாசம் பூவலட்சுமி ஜெயிலுக்குள்ள வச்சே உடம்பு சரியில்லாம இறந்து போயிருக்கா. சோ பூவலட்சுமி மேல இருந்த அந்த மர்டர் கேஸ போலீஸ் க்ளோஸ் பண்ணிருக்காங்க. இதுக்கப்புறமா தொடர்ந்து 7 வருஷம் இந்த கேஸ் கோர்ட்ல நடந்துட்டு இருந்திருக்கு. சரியா 2025 ஏப்ரல் மாசம், அதாவது இந்த மாசம் பூந்தமல்லியில இருக்கிற கூடுதல் மாவட்ட அமர்வு நீதிமன்றத்துல வச்சு 2 கொலைய பண்ணின குற்றத்துக்காக சுரேஷுக்கு இரட்டை ஆயுள் தண்டனை விதிச்சு அதிரடியா தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. இந்த வழக்க வெற்றிகரமா முடிவுக்கு கொண்டு வர்றதுக்காக விடாமுயற்சியோட செயல்பட்ட போலீஸ் அதிகாரிகளுக்கு ஆவடி போலீஸ் கமிஷனர் கே சங்கர் பாராட்டு தெரிவிச்சிருக்காரு. முன்ன பின்ன தெரியாதவங்கள வீட்டு வேலைக்கோ அல்லது வாடகைக்கோ குடியேற வைக்கும் போது ஃபர்ஸ்ட் அவங்களோட பேக்ரவுண்ட பத்தி தரவா விசாரிச்சதுக்கு அப்புறம் குடியேற வைங்க. இந்த கொலைக்கார தம்பதி 2 பேரும் அவங்க போற எல்லா இடத்துக்கும் இந்த குழந்தைய கூட்டிட்டு போய் பல ஹவுஸ் ஓனரை ஏமாத்தி அவங்களோட வீட்டுல இருந்து கொள்ளைய ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. பல வருஷமா குழந்தை இல்லாம தவிச்ச அந்த வயசான தம்பதி 4 வயசு குழந்தை மேல இறக்கப்பட்டனாலதான் அந்த தம்பதியோட பேக்ரவுண்ட பத்தி எதுவும் விசாரிக்காம வேலைக்கு சேர்த்திருக்காங்க. சோ புதுசா யாரையாவது வேலைக்கு சேர்க்கறதுக்கு முன்னாடி பல தடவை யோசிச்சு முடிவெடுங்க. அதே மாதிரி உங்ககிட்ட நல்லா பேசுறாங்க அப்படிங்கிறதுக்காக முன்ன பின்ன தெரியாதவங்க கிட்ட உங்க ஃபேமிலி சம்பந்தமான விஷயத்த ஷேர் பண்றத கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க. ஓவராலா இந்த கேஸ்ல வர்ற அந்த வயசான தம்பதியோட செயலை பத்தியும் அந்த கொலைக்கார தம்பதியோட செயலை பத்தியும் நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. அப்படியே இதுவரை வீடியோக்கு லைக் பண்ணாதவங்க மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு கிரைம் கட்ஸோட வேறொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன்.